ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் நரேன். உங்களுக்கு வந்து ஸ்கிப்பிங்கை பற்றி ஒரு ரொம்ப ப்ரீஃபாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்ன உங்களோட ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். என்ன காரணம்னா, ஸ்கிப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட கால் மசில், ஹார்ட்டு, நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ வாங்கி வீட்டில் வைக்கிறது இல்லாமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணுறதுனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப அழகாகவே தெரியும். எனக்கு ஸ்கிப்பிங் எப்படி போகிறது தெரியலையா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளால் பண்ண முடியல அப்படின்னும் போது வெறும் ஜம்ப்பு மட்டும் பண்ணலாம். வெறும் ஜம்ப். ஸோ இது ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செகண்ட், ஸ்கிப்பிங்கோட ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக ஜம்ப், ரோப் கீழே வரும்போது ஜம்ப். ஸோ இது ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். அடுத்து, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஜம்ப். இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். பேசிக்ஸு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் வந்து செகண்ட், இது வந்து டபுள் ஜம்ப், ஆனாலும் தப்பு கிடையாது. அடுத்து ஓகே. அடுத்து இதில் ட்ரிக்ஸ் நிறையா இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து ஓகே. இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸும் இருக்குது. ஸோ இதில் பெனிஃபிட்டும் இருக்குது. முதல்ல ஸ்கிப்பிங் வாங்குங்க டெய்லி. அதே இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கிப்பிங் வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது. டைம் லிமிட் பார்க்கணும். ஒவ்வொரு ரவுண்டுமே 4 மினிட் மினிமம் போட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் நான் 100 டைம்ஸ் போட்டேன், 200 டைம்ஸ் போட்டேங்கிறது நோ. ஓகே, டைம் 4 மினிட்ஸ் டெய்லி, 3 laps enough. ஓகே, தேங்க்யூ.